எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகிதம்லா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து iQOO Neo 7 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 நாளா என்னோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோனா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 7ஓட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து iQOO வந்து நம்மளுக்கு இங்க காஸ்ட் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ல வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து கொடுத்ததுனால நமக்கு வந்து பிடிக்கும் போது கண்டிப்பா அந்த சீப் ஃபீலிங் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஆங்கிள் பிடிச்சாலும் ஃபோன் வந்து நம்மளுக்கு அந்த பிரீமியம் ஃபீலிங் வந்து கண்டிப்பா வரதே இல்லை. சரி, அதை விடுங்க, பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான iQOO ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்கு. பெருசா வந்து நமக்கு ஸ்பெஷலா வந்து எதுவுமே இல்லை. ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டடியா தான் இருக்கு. அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா நமக்கு வந்து காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் பில் குவாலிட்டி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6.78 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே 120Hz சப்போர்ட் பண்ற டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு L1 சர்டிஃபிகேஷனும் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா HDR நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ பில் குவாலிட்டியில என்னதான் காஸ்ட் கட் பண்ணியிருந்தாலும் டிஸ்ப்ளேல வந்து நமக்கு சுத்தமா வந்து காஸ்ட் கட் வந்து பண்ணவே இல்லை. டிஸ்ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அது சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே வந்து கண்டிப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாத்துலயும் உங்களால வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR-ம் நமக்கு வந்து சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணுது. சன்லைட் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து ஒரு உச்சி வெயிலே வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே கூட நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓவராலாக கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கார்ஜியஸான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன். ஸோ கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஏர்டெல் சிம்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஏர்டெல் சிம்மை பொறுத்த வரைக்கும் ஓல்ட்ல வந்து எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபுல் சிக்னல் வந்து இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டுடியோவில் வந்து சுத்தமாக வந்து சிக்னலே வந்து இருக்காது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைஃபை காலிங்கில் தான் நான் வந்து ரிலே வந்து பண்ணோம். ஸோ வைஃபை காலிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நமக்கு சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணாலும் பாதி தடவை பார்த்தீங்கன்னா வைஃபை காலிங் வந்து நமக்கு கனெக்ஷன் வந்து காட்டாது. சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து பேசிட்டு இருப்போம், டப்புன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை காலிங் வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் வந்து ஆகுது. ஸோ இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். ஸோ நான் சில iQOO யூசர்ஸ் கிட்டயும் வந்து பேசி பார்த்தேன். அவங்களுக்கும் இந்த இஷ்யூ வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து iQOO டீம் கிட்ட வந்து இந்த ஃபீட்பேக் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஒத்துருக்காங்க இந்த பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்ப்ரூவ் பண்றோம் அடுத்த அப்டேட்ல அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வைஃபை காலிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு iQOO Neo 7ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5G. 5Gயை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஏர்டெல் சிம்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஃபுல் ஸ்பீடில் வந்து நமக்கு கிடைக்குது. 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து அந்த USB Type-C ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டு பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மேலே வந்து இயர் பீஸை தான் வந்து ஸ்பீக்கராக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கீழே வந்து நமக்கு டெடிகேட்டடான ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெடிகேட்டடான ஸ்பீக்கர் வந்து நமக்கு ஒரு 70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அந்த இயர் பீஸ் வந்து நமக்கு ஒரு 30% தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து நமக்கு லவுடா இருக்கு, மேலே வந்து நமக்கு கொஞ்சம் வந்து லவுட்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பிரச்சனை நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு சூப்பர் லவுடாக வந்து இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் வால்யூம்ல வந்து கேட்கும்போது ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த ஹை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த எரேர் ஃபீலிங் வந்து ஸ்லைட்டாக வந்து நமக்கு வருது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 7/10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நமக்கு ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராஸ். ஸோ எக்ஸ்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹாப்டிக்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் iQOO வந்து ஒரு சூப்பரான ஹாப்டிக்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR பிளாஸ்டர். ஸோ இதில் வந்து நமக்கு IR பிளாஸ்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டிவி,
டிவி இல்லாட்டி ஏசி எதுவாக இருந்தாலும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC. ஸோ இதில் வந்து அந்த NFC வந்து கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 30,000 rupees பே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து NFC வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து மீதி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த NFC வந்து நான் அந்த என்னோட கார்டில் ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து பேமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இதில் வந்து அந்த NFC இல்லாத குறை வந்து கண்டிப்பாக வந்து குறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 30,000 rupees கொடுக்கும்போது நம்ம NFC வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வழங்குவது ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கார்டு. இதில் நமக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாட் 5% கேஷ்பேக் வந்து நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிந்த்ரால வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4% கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் மர்ச்சன்ட்ஸ் லைக் ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர் எல்லாத்துலையும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே தவிர்த்து நீங்கள் வந்து 1.5% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிளாட் கேஷ்பேக் ஆன் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஒரு மளிகை கடைக்கு போய் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 1.5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் கார்டு வாங்கினதுக்கப்புறம் 500 rupees ஃப்ளிப்கார்ட் வவுச்சரும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 rupees மிந்த்ரா ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க, ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து வேணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து பர்சனலாக என்னோட ஒரு ஃபேவரட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு MediaTek Dimensity 8200 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 8GB இல்லாட்டி 12GB ரேம் வந்து நம்மளுக்கு DDR5 ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு 30,000 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னைக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து iQOO Neo 7 தாங்க. நம்மளுக்கு வந்து Dimensity 8200 ப்ராசஸர் வந்து ஒரு 4nm ப்ராசஸர், Snapdragon 870 விட கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு டவுட்டே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Android இருந்தாலும் சரி, Geekbench இருந்தாலும் சரி, இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அடிக்குது. ஸோ பெஞ்ச் மார்க் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த ஃபோனில் எந்த கேம் கொடுத்தாலும் 30,000 rupeesக்கு நீங்கள் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தால் ஒரு 30,000 rupees பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூடிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஸ்லைட்டாக பார்த்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு ½ hour இல்லாட்டி ஒரு 45 minutes 50 minutes அப்படின்னு வந்து நமக்கு விளையாடும் போது ஸ்லைட்டாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அது கூட பெருசாக நமக்கு வந்து அப்நார்மலான ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை, லைட்டாக வந்து நமக்கு ஃபோன் வந்து வார்ம் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இது ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 35,000 rupees, ஐ மீன் ஒரு 30,000 இல்லாட்டி 35,000 rupees தான் பட்ஜெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு Funtouch OS 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து இருக்கு. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோட்வேர் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்வேர் வந்து நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஸ்டோரில் போய் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து நீங்கள் டிசேபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அநாயகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்து நமக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக Funtouch OS 13 வந்து இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா Funtouch OS 13 எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பக்ஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஆப் ஸ்டோர் கொடுக்குற மாதிரி என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வித் நமக்கு வந்து 120 watt சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 120 watt சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணோட ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து மின்னல் வேகத்தில் வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 minutesலேருந்து 24
minutes வந்து நமக்கு 0 to 100% வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் டைம் ரொம்ப ஸ்பீடான ஒரு சார்ஜிங் டைம்ங்க. ஸோ அதுக்கு iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு சூப்பர் பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சூப்பர் பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சிப்செட் ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான சிப்செட். ஏன்னா நமக்கு வந்து 4 நானோமீட்டர் சிப்செட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக 5Gலேயே வந்து யூஸ் பண்ணேன், 120Hல வந்து யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு 7 ஹவர்ஸ்லேருந்து 7.5 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கொடுக்குது. ஸோ நான் வந்து காலங்காத்தால ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வந்து சார்ஜ் போட்டு எடுத்தேன் அப்படின்னா நைட் வந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பேட்டரி லைஃப் வந்து வருது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து 1 ஃபுல் டே வந்து வரும், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ பேட்டரி சார்ஜிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமரால தான் நம்மளுக்கு வந்து பெரிய காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்தாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான அந்த 120 ஹவர்ஸ் சார்ஜிங், பேட்டரி லைஃப் எல்லாமே வந்துருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து எடுத்துட்டாங்க. இதில் வந்து பின்னாடி ஒரே ஒரு கேமரா 64 மெகா பிக்சல் உருப்படியான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் வந்து நமக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கணக்குக்கே எடுத்துக்க வேணாம். ஒரே ஒரு கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்த விதமான ஒரு அல்ட்ரா வைடும் கொடுக்கல, டெலிஃபோட்டோ கேமரா நமக்கு வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஆஃப் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த அல்ட்ரா வைட் கேமரா ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போவே முடியலாம். இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கவே தேவையில்லை. ஆனால் அந்த அல்ட்ரா வைட் வந்து உங்களுக்கு இல்லாதது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நான் சொன்னபடி இதில் வந்து 64 மெகா பிக்சல் ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கேமரா கொடுத்துருந்தா கூட அந்த ஒரு கேமரா வந்து நமக்கு நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. டே லைட்ல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலா இருக்கு, எந்த விதமான ஓவர் சேச்சுரேஷனோ இல்லாட்டி நமக்கு வந்து வாஷ்ட் அவுட் கலர்ஸோ கொடுக்கல. HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து விவோட அல்காரிதம் தான் யூஸ் பண்றாங்க. HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு எப்பயும் போல சூப்பரா வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்து போட்டோ எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீடைல்ஸும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆனால் டே லைட்டில் நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு மெஷப் வந்து பண்ணுது. இந்த சில டைம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரேருங்க. ஒரு 99 டைம்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து எடுக்குதுன்னா அந்த 1 டைம் மட்டும் நமக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து மெஷப் பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோடும் நான் வந்து டே லைட்டில் என்னெல்லாம் சொன்னோம், நைட் மோட்லையும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பராக வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட் மோடில் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து எடுக்குது. ஆனால் நைட் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேலன்ஸ் பிரச்சனை கூட இல்லை. ஒயிட் பேலன்ஸ் பிரச்சனை வந்து டே லைட்டில் மட்டும் தான் இருக்குது. நைட்ல வந்து ஒயிட் பேலன்ஸ் பிரச்சனையும் எனக்கு வந்து வரல. ஒயிட் பேலன்ஸ் பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லாம சூப்பரா வந்து போட்டோஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா கேட்டீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு கேமரா வந்து நமக்கு உருப்படியா கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கேமரா வந்து போட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து எடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா iQOO வந்து செல்ஃபி கேமரால ஓவர் ஷார்ப்னிங்லாம் வந்து இருக்கும். அது வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காது. அந்த ஓவர் ஷார்ப்னிங் வந்து இந்த ஃபோனில் வந்து அந்த பிரச்சனை வந்து இல்லை. iQOO கொடுத்த செல்ஃபி கேமரா கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷனும் நமக்கு வந்து நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு. ஸோ செல்ஃபி கேமராலையும் பெருசாக வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களால் 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K 60 FPS குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. கலர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வந்து நமக்கு நல்லா வந்து ஷேக்கியா வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாட் போட்டு எடுத்தா வந்து மேபி நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரைபாட் இல்லாமல் கொஞ்சம் நடந்தாலே இல்லாட்டி கொஞ்சம் ஆட்டாலே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு ரொம்ப ஷேக்கியா வந்து இருக்கு. ஸோ அது வந்து இந்த ஃபோனில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. ஆனால் 4K 30 FPS இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p 60 FPSல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ்டாக வந்து கொடுக்குது. ஸோ 4K 60 FPSல எடுத்தால் மட்டும் நமக்கு வந்து வீடியோ வந்து ஷேக்கியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வந்து நமக்கு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS கொடுத்தாலும் நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப சூப்பராக வந்து செல்ஃபி வீடியோவும் நமக்கு வந்து எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு எக்ஸ்போசரும் நமக்கு வந்து நல்லா வந்து கரெக்ட் பண்ணுது. ஸ்கின் டோன்ஸும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கு. ஸோ செல்ஃபி கேமராவில் பெருசாக வந்து எந்த விதமான ஒரு குறையும் வந்து நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓவராலாக கேட்டிங்கன்னா ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் என்னன்னா இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் வந்து இல்லை. ஸோ அல்ட்ரா வைட் உங்களுக்கு முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த
ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அல்ட்ரா வைட் வந்து பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேக் கேமராவும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நமக்கு 30,000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 1,500 ருபீஸ் கார்டு ஆஃபர்ஸ்லாம் நமக்கு வந்து போயிட்டு வந்து இருக்கு. ஸோ 30,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நமக்கு ரெண்டு குறை தாங்க. ஒரு குறை வந்து நமக்கு நான் சொன்னபடி அதில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுக்கல, அதை வந்து நமக்கு காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வீடியோ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. ஸோ இந்த அல்ட்ரா வைட் இல்லாதது உங்களுக்கு பரவாயில்ல, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வந்து நான் பெருசாக ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ஷேக்கியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பீஸ்டான ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் 30,000 ரூபாய்க்குள்ள. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தால் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம். சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான அந்த 120 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸலண்டான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு கேமரா வந்து நமக்கு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கேமராவில் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வருது, செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வருது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த அல்ட்ரா வைட் இல்லாதது உங்களுக்கு வந்து குறையா தெரிலனா கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 30,000 ருபீஸ்க்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறதா லைக் பண்ணிக்கோங்க, வேற ஏதாச்சும் மறக்காம நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies high.